celebration of Seventh-day Adventist Matriculation High Secondary School. We are celebrating the 50 glorious years of establishment of our school. It was founded by late Pastor P.V. Jesus in the year 1974, and we're very proud and glad to celebrate the 50 years of our school. I'm excited to be your MC here today for this grand event, brimming with zeal and celebrations. It gives me immense pleasure to welcome you all to this special event. We are truly honored by your presence today, and we are thrilled to have you share this momentous occasion with us. Today, we rejoice in our past achievements while envisioning a bright future, a day of recognition, merrymaking, and above all, of the spirit that makes us who we are. Once again, I extend my heartful of congratulations and heartful of welcome to each and every one of you who have gathered here for this 50th annual day celebration. To begin with today's event, let's start with the prayer song. May I now request the prayer band to come forward to present us with the song. மூடி இரவை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் நல்ல தெய்வமே, கல்வித்துறையிலே இந்த ஒரு பள்ளியானது இந்த வளாகத்திலே பச்சிளம் குழந்தைகளுக்கு நல்லது ஒரு வார்த்தைகளை பயிற்றுவித்து இதோ அவர்களை நேர்த்தியான பாதையிலே வளர்ப்பித்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படியாக கல்வியை புகட்டி இப்படியாக தேவன் இந்த ஒரு இடத்தை ஆசிர்வதித்து இந்த வளாகத்தை கர்த்தர் ஆசிர்வதித்து நல்ல ஒரு ஆசிரியர்களை கொடுத்து முதல்வரை கொடுத்து மாணவ மாணாக்களை நல்வழிப்படுத்த நெறி தவறாத வாழ்க்கை வாழ்வது எப்படி என்ற காரியங்களையும் கற்றுக் கொடுக்கவும் இந்த வளாகத்தை கர்த்தர் பிரத்யேகப்படுத்தினீர். அதற்காக நன்றி.
இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆஸ்வதித்து கடந்த 50 வருடங்கள் இந்த பள்ளி வெற்றி நடைபோட தெய்வ ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. இதோடு நாங்கள் இணைந்து கொண்டு தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருகை தந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நிகழ்ச்சி நீர்தாமே தலைமை தாங்கி முடிவு பரியந்தம் தெய்வ ஆசீர்வாதத்தோடு நிரப்ப வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினால் நாம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெடிதொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனில் கணமும் அது சிறந்த நாவிடனும் திருநாளும் தக்க சிறு நிலை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை திரும்பி எந்த செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Please. At this corner, the guest on the dais, please. A very good afternoon to each one of you present for this 50th annual day celebration. The day that we are waiting for. Usually it is an awaited event for the parents and also for the students. The school day celebration 50th. So I take this privilege of welcoming the distinguished, the chief guest and other guests of honor who are present on the dais. And also we are extremely happy to have so many parents who have come to our school and seated here in order to witness this school day program. So we welcome the parents, the well-wishers, the alumni, the old students of the school. We would like to welcome all the teachers, the student body, and so it is an immense pleasure of welcoming each one of you for this 50th annual day celebration in this afternoon. இந்த மத்தியான வேளையிலே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அன்பான இருபால் பெற்றோர்கள் அவர்களே, இந்த பணியிலே பணிபுரிகிற ஆசிரியர்களே, மேடையிலே அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர் மற்றும் ஏனைய விருந்தினர் அவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த 50வது பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 50 ஆண்டுகள் சற்று யோசித்து பாருங்கள். இந்த பள்ளியானது எப்படி தொடங்கப்பட்டது? 1974ஆம் ஆண்டிலே ஒரு சிறிய கொட்டையில ஓலக்குடிசையில தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமானது இந்த நாளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த இடத்துல படிக்கிறார்கள். சில வேளைகளில் கடந்த முன்னால படித்த மாணவர்கள், தொடக்கத்தில் படித்த மாணவர்கள் சிலர் வருவது உண்டு. ஆபீஸுக்கு வந்து சொல்லுவார்கள், இந்த இடம் எல்லாம் எப்படியோ இருந்தது, அந்த ரோடெல்லாம் சாக்கடை ஒதுக்கி இருந்தது, சாக்கடையை தாண்டி உள்ள வருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த கல்வி நிறுவனமானது, இந்த பள்ளிக்கூடமானது இந்த இடத்துல நடத்தப்படுகிறது. அநேக மாணவர்கள் வெளிநாடுகளும், அநேக பெரிய பதவிகளும், அநேக இந்நாட்களிலும் டாக்டராக பணிபுரிந்து கொண்டு இருப்பது நம்முடைய பள்ளி மாணவர்கள். அப்படிப்பட்ட
இடத்திலே இந்த 50வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக பள்ளியின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். So in our traditional manner we would like to cover a shawl. நம்முடைய முறைமையின்படி இந்த வேளையிலே மேடையிலே அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் விருந்தினர்களை நாம் பொன்னாடை போற்றி அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். So first of all we would like to welcome the chief guest, distinguished the district educational officer, செங்கல்பட்டு மாவட்டத்தின் கல்வி அலுவலர் திரு செல்வ கணேசன் அவர்கள் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேளையில் நம் அனைவரும் சார்பிலே அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இந்த விழாவுக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். So in the morning session we had few other guests and chief guests. So in this afternoon our DO sir has made it a point to come in the afternoon and join this program as a chief guest for this auspicious function, the annual day. And the next we have the local section president, Kanjipuram Chengalpet section of Seventh-day Adventist president, Pastor Duresamy Edward with us for this annual day program. We would like to welcome him on behalf of the gathering. I request our vice principal to cover a shawl and welcome Pastor Duresamy Edward. Next we have our zonal education director, or the officer from the head office, Southeast India Union of Seventh-day Adventist office, Mr. George Augustine with us. Mr. George Augustine was newly appointed as the zonal education officer, and this school comes under his control. So we are extremely happy to have in this afternoon Mr. George Augustine, the zonal education officer for this annual day program. So we would like to cover a shawl and welcome. I request our vice principal to finance, Mr. Charles, to cover a shawl and welcome Mr. George Augustine for this program. So thank you very much. And so once again, it is my privilege to extend a cordial welcome to all those who have assembled for this afternoon program. God bless. Thank you, sir, for honoring the guest on the dais. Now it's time for us to hear some words from Mr. Selva Ganesan, MSc MD, the District Educational Officer of Chengalpet District. Sir requires no special invitation, no special introduction. He is always one amongst us, and we are very glad to have Sir amongst us. Now may I invite Mr. Selva Ganesan to kindly address the gathering, please. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி முதல்வர், தாளாளர் மற்றும் வைஸ் பிரின்சிபல் மற்றும் பிரேயர் சாங் பண்ண ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது என்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் நேற்று ஈவினிங் தான் எனக்கு ஒரு இன்விடேஷன்ஸ் கொடுத்தாங்க. பெரும்பாலான பள்ளிகளுக்கு நான் செல்வது இல்லை.
ஏன்னா ஒர்க்கிங் டேல ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து டைட் ஷெட்யூலில் வந்து எல்லாமே வந்து கிளாஸ் ஆகிடக்கூடாதுன்னு பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். சாட்டர்டே சண்டேஸில் கூட பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் வருவதில்லை. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும். மதுராந்தகத்தில் உண்மையிலே ஒரு ஜேக்கப் ஹைடெக் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது மதுராந்தகம் பக்கத்தில், அச்சர பக்கத்தில் தாண்டி. அந்த ஸ்கூலில் கூட என்ன ஒரு ஒன் ஆஃப் தி விஐபியா ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்டாலெல்லாம் கூப்பிட்டாங்க. பேர் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக சென்றதுனால அந்த பள்ளிக்கு கூட என்னால் அந்த சீஃப் கெஸ்டாக செல்ல முடியவில்லை. பை காட்ஸ் கிரேஸ் இங்கே வந்திருக்கிறேன். உண்மையிலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பள்ளி 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது என்று எண்ணும்போது மிக நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டதாக தெரிகின்றது. நீண்ட நெடும்பயணத்தை அவர்கள் கடந்து சக்சஸ்ஃபுல்லாக பல லட்சம் மாணவர்களை திறம்பட உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க என்று எண்ணும்போது மிகுந்த மன நிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எனக்கு வருகின்றது. இந்த பள்ளியை நல்லபடியாக திறம்பட நடத்தி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அனைத்து பிரின்சிபல்ஸ் அண்ட் வைஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் மேனேஜிங் கமிட்டிஸ், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்குமே, முன்னாள் மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்ற மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கூட ஒரு ஆசிரியராக இருந்துதான் பார்த்தோம்னா ஆசிரியராக இருந்துதான் இந்த பொசிஷன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். 30 ஆண்டு காலமாக நீண்ட நெடிய ஒரு ஆசிரியர் பணியை கடந்து தான் வந்து இப்பொழுது மாவட்ட கல்வி அலுவலராக ஒரு 4 வருஷமாக நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் 1990s பார்த்தீங்கன்னா 90s தூத்துக்குடியில் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே கூட பார்த்தீங்கன்னா 7th day Adventist ஸ்கூல்ஸ் 2 இடங்கள்ல இருந்தது. 2 இடங்கள்ல இருந்தது. ஒன்று ஊருக்குள்ளே இருந்தது, இன்னொன்று ஊருக்கு வெளியில. இப்போ வந்து புது பஸ் ஸ்டாண்டாக இருக்கு. அந்த இடத்துக்கு அருகில் வந்து ஊருக்கு வெளியில ஒரு 7th day Adventist ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளியில தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, நான் ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு டெம்பரரி டீச்சரா வேலை பார்த்து வந்தேன். ஒரு சுமார் கரெக்டாக 1 வருஷம் 1 அகாடமிக் இயர் மட்டும் அதில் வேலை பார்த்தேன். ஒரே ஒரு 1 அகாடமிக் இயர் வேலை பார்த்தேன் 1990. அதுக்கப்புறம் இமீடியட்லி பை காட்ஸ் கிரேஸ் 1991 இந்த கவர்மெண்ட் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக எனக்கு பணிபுரிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால உடனடியே அந்த வேலையை விட்டு அரசு பணிக்காக அரசு பள்ளி ஆசிரியராக தொடர்ந்து பணிபுரிஞ்சதுனால ஒரு 20 ஆண்டு காலமாக ஆசிரியராக பணியாற்றி ஹைஸ்கூல் டீச்சராக 10 வருஷம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டீச்சர், அப்புறம் 10 வருஷம் ஹெட்மாஸ்டராக இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் பல்வேறு பள்ளிகளில் ஹெட்மாஸ்டராக இருந்தேன். ஃபைனலாக இப்போ மாவட்ட கல்வி அலுவலராக வந்திருக்கேன். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த 7th day என்னமோ தெரியல, என்ன 7th day Adventist ஸ்கூல் வந்து என்ன எப்படியோ ஒரு வகையில் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அது திகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வெரி பிகினிங் என்னோட அகாடமிக், அதாவது என்னோட கேரியரோட பிகினிங்கே எஸ்டிஎஸ் ஸ்கூலில் ஆசிரியர் பணி தான் பணியாற்றி வந்தேன். அங்கே நான் 6th standard ஆசிரியராக பணியாற்றினேன். நம்ப மாட்டீங்க, ஒன்லி 6th standardல 6 மாணவர்கள் தான் அங்கே வந்து படித்து கொண்டிருந்தாங்க. சச் ஏ ஸ்மால் ஸ்கூல் அது. அந்த ஸ்கூல்ல 6 மாணவர்கள் இருந்ததுனால 6 மாணவருக்கு நான் ஒருவனே ஆசிரியராக இருந்தேன். ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் எடுப்பேன், 2வது பீரியட் இங்கிலீஷ் எடுப்பேன், 3வது பீரியட் மேத்ஸ், சயின்ஸ், பலதரப்பட்ட சப்ஜெக்டையும் நான் ஒருத்தனே எடுப்பேன். அந்த 6 மாணவர்கள் தான், வேற ஆசிரியர்கள் யாருமே போடல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் சர்வீஸ்னால ஒரு நல்ல திறப்பட மேனேஜ் பண்ணினேன். ஆனால் சொன்னாப்புல 1 வருஷத்துக்கு மேலே அங்கே நீடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து என்னோட கேரியர் எண்ட் ஆஃப் மை கேரியரில் என்ன இன்னொரு சில மாதங்களே இருக்கிறது. எண்ட் ஆஃப் மை கேரியரில் மீண்டும் இந்த எஸ்டிஏ 7th day ஸ்கூலில் வந்து உங்கள் முன்னாடி உரையாற்றுவதில், இந்த விழாவில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காட் இஸ் கிரேட்னு தான் சொல்ல முடியும். கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் இது எல்லாமே நடக்காது. கேரியருடைய ஆரம்பத்திலையும் எஸ்டிஏ ஸ்கூலு, முடிவிலையும் எஸ்டிஏ ஸ்கூல்னு வரும்போது அது உண்மையிலே அது கடவுள் சித்தமின்றி
அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்வது போல இருக்கிறது. இங்கே உள்ள ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த கடமை உணர்ச்சி மிக்கவர்கள், பொறுப்பு உள்ளவர்கள், கடவுள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று தெரிகிறது. அவர் சின்சியராக அந்த பிரேயர் சாங்கை பாடுறதுலேருந்தே அவர் தெரியுது. அதே போல ஒத்துழைப்பு கொடுக்கின்ற அனைத்து பெற்றோர்கள் நல்வுள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தமிழக அரசின் சார்பாக பெற்றோரை கொண்டாடுவோங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக மிக விமர்சையாக வந்து இருக்கிற நம்ம பக்கத்திலேயே படப்பையில் கரிசாங்கங்கிற ஒரு ஊர்ல வந்து நடைபெற இருக்கிறது. சுமார் 30,000 பேர் அமரக்கூடிய 30,000 பேர் வரை மிகப்பெரிய ஒரு மாநாட்டு பந்தல் போல ஒரு பந்தலை எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. நேரம் எல்லாமே கட்டி முடிச்சிருப்பாங்க. அனைத்து பெற்றோர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சிருந்தேன். செயின்ட் தாமஸ் மவுண்ட், செங்கல்பட்டு, மதுராந்தகத்தை சேர்ந்த அனைத்து பள்ளி ஆசிரியர்கள், முதல்வர்கள், சார்புட முதல்வர், இந்த பள்ளியின் முதல்வரும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காது கொடுத்து கேட்டாங்க, நான் சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்டாங்க. தமிழக அரசின் பிரதிநிதியாகத்தான் நான் பேசினேன். என்னோட செய்தி ஒன்றும் அதில் கிடையாது. உங்களுக்கு இதை தெரியப்படுத்துவது என்னுடைய கடமை என்று நினைக்கின்றேன். நாளைக்கு காலையில் சுமார் 9 மணி அளவில் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் சார். வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. 1 ஹவர் பயணம் தான். அதுக்கு அனைத்து பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து பஸ்ஸஸ் 150 பஸ்ஸஸ் தருவதாக அனைவரும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடும். உங்களுக்கு தேவையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. இல்லை வழிநெடுல உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அங்கே போனால் உங்களுக்கு வந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தளிக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெறும். கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக அமையும். அப்புறம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் பிரதிநிதியாக அவருடைய புதல்வர் அவர்களும் வர இருக்கிறாருங்க. அமைச்சர்கள், அதிகாரிகள், கல்வித்துறை என்டையர் டிபார்ட்மெண்ட் அபிஷியல், ஹையர் அபிஷியல்ஸ், சிஓ, டிஓஸ் எல்லாருமே வர்றாங்க. பெற்றோர்களை போற்றும் வண்ணம் அவர்களை ஆனர் பண்ணும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, ராணிப்பேட்டை, மதுராந்தகம் வரைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்கள் நியர்பை உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள 5-6 மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து பெற்றோர்களும் அந்தந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல் பஸ்ஸஸ், பிரைவேட் ஸ்கூல் எஸ்பெஷலி பிரைவேட் ஸ்கூல் பஸ்ஸஸ் மூலமா அழைத்து வர இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த பிக்கப் ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே அழைத்துட்டு போய் உங்களை அந்த மாநாட்டு பந்தல்ல அமர வைப்பாங்க. selective parents will be honored by either the chief minister or his son or our education ministers எல்லாருமே வராங்க. அது மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. பிகாஸ் த பேரண்ட்ஸ் ஆர் தி பில்லர்ஸ். ரியலி உண்மையாக சொல்லப்போனால் த பேரண்ட்ஸ் ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. நாட் ஓன்லி தி ஸ்கூல் பட் ஆல்சோ தி என்டையர் சொசைட்டி. ஒரு ப்ராபர்ப் சொல்றாங்க, the parents are paying the fees. The parents are paying the fees, but the students are playing inside the campus. அப்படிதானே அர்த்தம்? அதான் ரைமிங்கா சொல்றாங்க. They are paying the fees, whereas the students are playing inside the campus. அப்ப உண்மையிலே கஷ்டப்படுறது யாரு? இந்த பள்ளி நடத்த உண்மையிலே கஷ்டப்படுறது யாரு? பேரண்ட்ஸ் தான் இல்லையா? உண்மையிலே கஷ்டப்படுறது பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுறாங்க. இரவு பகலாக பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, கண் விழிக்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்க, என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க. நீண்ட நெடுந்தூரம் டிராவல் பண்றாங்க. இந்த செங்கல்பட்டு உங்களுக்கு தெரியும், பஸ் அதுல ட்ரெயின் அப்படிங்கிற காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நிரம்பி வழியுது. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக அதிகாலையில் அந்த ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு போறாங்க. கஷ்டப்படுறாங்க. 12 மணி நேரம் வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து மீண்டும் அதே ட்ரெயினை பிடிச்சி இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வீடு வந்து சேர்றாங்க. 12 மணிக்கெல்லாம் வரவங்களே இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்த பணத்தை வைத்து தன்னுடைய தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு அறுபாடு பண்றாங்க இல்லையா? அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும். So you are only paying the fees. You are only the pillars of this school, this society. எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்க தான் தாங்கக்கூடிய தூண்கள் சொல்லலாம். You are only indirectly running the school. Not only the school, the entire
education department is depending upon you. இல்லையா? தேர்க்கு எப்படி அச்சாணி போல நீங்க திகழ்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. தேர்க்கு அச்சாணி எவ்வளவு முக்கியமோ அது போல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், டொனேஷன்ஸ், உங்களுடைய எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ ஸ்கூல்ஸ் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுடைய டொனேஷன்ஸ் இல்லாமல் எத்தனையோ ஸ்கூல்ஸ் அந்த பில்டிங்கை கட்ட முடியாது, அந்த இடத்த வாங்க முடியாது. மாணவர்களுக்கு அந்த இலவச கல்விங்கிறதுல இப்போ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் இஸ் ஃபண்டிங் ஏஜென்சி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் ஏஜென்சி, எய்டட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் ஏஜென்சி. வேற the self-financing school and also the private schools all the schools are depending upon the funds given by the parents. அதுக்காக எத்தனை பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பேரண்ட். என் பையனுக்கே ஒரு 60,000 ஃபீஸ் வேலம்மாள் ஸ்கூல்ல படிக்கிறான். வேலம்மாள் மெட்ரிக் ஸ்கூல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான். அங்க சூரப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல அம்பத்தூர் பக்கம். அவனுக்கு ஒரு 65,000 ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருஷத்துக்கு 65,000 ஃபீஸ், அதுக்கு 3 இன்ஸ்டால்மெண்டா கட்டுறேன். அந்த இன்ஸ்டால்மெண்ட் அந்த ஃபீஸ் என்ன செய்யறா, 3 இன்ஸ்டால்மெண்ட் 20 3 இன்ஸ்டால்மெண்டா கட்டிட்டு இருக்கேன். நேற்று வரைக்கும் அப்படிதான் கட்டினேன். இப்ப நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். 75,000 ஃபீஸ், அடுத்த வருஷம் 75,000 ஃபீஸ். அதுக்கு அதை வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஒரே பேமெண்டா கட்டினீங்கன்னா 65,000 கட்டினா போதும், 10,000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலம்மாள் ஸ்கூல்ல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் ஒன்று தேத்தி இருக்கிற பணத்தெல்லாம் தேத்தி ஒரு 65,000 ரெடி பண்ணி ஒரே முட்டா போட்டு கட்டி ஒரு 10,000 மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டியாச்சு. அடுத்த வருஷத்துக்கு நான் ஃபீஸ் பாருங்க. எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. மாணவர்கள் நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10,000 மிச்சம் மாணவர்கள் நினைக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம அதுக்கு வட்டி கட்டிக்கணும் இல்லையா? இந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு இன்டெரக்டா என்ன செய்யலாம், அதுக்கு எல்லாமே ஒண்ணுதான் கிடைச்சி, அதுக்கு இதுக்கும் சரியா போயிடும். அப்படிதானே? அதுக்கு இதுக்கும் சரியா போயிடும். ஆகவே நீங்க பேரண்ட்ஸ், ஐ ரியலி அட்மைர் யூ, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. பேரண்ட்ஸ் ஆர் தி செகண்ட் டீச்சர்ஸ். த பேரண்ட்ஸ் ஆர் தி செகண்ட் டீச்சர்ஸ். த ப்ராவர்ப் சொல்லுது, த டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ த டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க நீ நாட் ஒரி பிகாஸ் the teachers are acting as a second parents here. அவங்க வந்து உங்களுடைய பொறுப்புகளை, உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய அன்பு, பாசம், கண்டிப்பு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அந்த பொறுப்பை டீச்சர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இங்க பள்ளிகள்ல இல்லையா, ஆயாமார்கள் உங்க குழந்தைகளை குளிப்பாட்ட கூட செய்வாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவாங்க, டாய்லெட் போக விடுவாங்க, எல்லா விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க ஆயாக்கள். அதனால நீங்க ஒரி, நீங்க பசங்க ஸ்கூல்ல அனுப்பிங்க. இந்த மாதிரி ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கு. நீங்க ஒரியா போட்டு ஒரு வாட்ஸ், அதாவது உங்களுடைய குழந்தைகளை பத்தி நீங்க எந்த வகையிலும் ஒரி பண்ண வேண்டாம். பிகாஸ் இது ஆல் தி டீச்சர்ஸ் ஆர் ஆக்டிங் ஹியர் as a செகண்ட் பேரண்ட்ஸ். அதே சமயத்துல ப்ளீஸ் parents ஒரே ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ஆக்ட் as a second teachers. As long as your wards are in your home, your children are in your home, please act as a second teachers at home. Not only the parents, you have to act as a teacher at home. வீட்ல பிள்ளைகளுக்கு மதர் டங் சொல்லி கொடுக்கறது யாரு? மதர் தான் இல்லையா? மதர் டங், அதனால மதர் டங் அதுக்கு பேரு. You are only educating, you are only cultivating the language, you are only educating. அதுக்கு நீங்க ஒரு you have to act as a role model. First of all, you have to act as a role model. The teacher should also act as a role model inside the campus. பேரண்ட்ஸ் வந்து என்ன, உங்க மாணவ செல்வங்கள், உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும். உங்களுக்கு அனைத்து வகையான நற்குணங்களும், நல்ல பழக்க வழக்கங்களும், நல்ல பேச்சுக்களும், நல்ல நடைமுறைகளும், செயல்முறைகளும் இருக்கணும். குழந்தைங்கள்லாம் அப்படியே உங்களை they are following your words, they are simply following your words, your behaviors, your speech, everything they are simply observing, and learning by imitation சொல்லுவாங்க. learning by imitation, they are simply learning each and everything by imitation, just reproducing everything. அம்மா நல்ல வார்த்தை பேசினா பிள்ளைகளும் நல்ல வார்த்தை, அம்மா அப்பா சொல்றேன், பொதுவாக அம்மா அப்பா பேரண்ட்ஸ் நல்ல வார்த்தை பேசினா பிள்ளைகளும்
நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, கற்றுக்குவாங்க, நல்ல பழக்க வழக்கங்களாக இருப்பாங்க, பழக்க வழக்கங்களை மேற்கொள்வாங்க. அப்போ நம்ம வந்து காட் ஃபியரிங்காக இருந்தால் ஒரு பேட்டி சொல்கிறேன், ரெகுலராக கோயிலுக்கு போனாலோ அல்லது சண்டே சர்ச்சுக்கு போனாலோ எதர் மார்னிங் ஆர் ஈவினிங் ஆர் இந்த நைட்டு நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொண்டாலோ, டெய்லி பைபிள் வாசித்தாலோ அல்லது குர்ஆன் வாசித்தாலோ அல்லது வாட்டவர் இருந்து பகவத்கீதை வாசித்தாலோ பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் டெய்லி கோயில் பண்ணீங்கன்னா பிள்ளைங்களும் கூட வருவாங்க. நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்க, நல்ல முன்மாதிரியாக இருங்க, நல்ல பேரண்ட்ஸாக இருங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், முழு பொறுப்பு ஏற்க வேண்டும், எப்படியா இருந்தாலும் சரி. அதனால தான் சொல்கிறேன், இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு நடக்கக்கூடிய பெற்றோரை கொண்டாடுவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் அங்கே வந்திருக்க. பக்கத்தில் தான் படப்பை பக்கத்தில் தான் இருக்குது, கரிசாங்கல்ங்கிற ஒரு வில்லேஜ். அது வந்து அனைத்து வசதிகளும் அங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஹைவேஸை ஒட்டியே இருக்கு. உங்களுக்கு மதிய உணவு அனைவருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் இலவசமாக வழங்கப்படும். அண்மையில் தான் திருச்சி மாநாடு, மண்டல மாநாடு, கோயம்புத்தூர்ல இது போன்ற மண்டல மாநாடுகள் நடைபெற்றன. அந்த மாநாடுல 40,000 பேர் கலந்துருக்காங்க. 40,000 பேர் கலந்துருக்காங்க. 30,000 பேர் தான் இடம் இருக்குது. 10,000 பேர் அந்த மாநாட்டு மக்களுக்கு வெளியே இருந்தாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்களுக்கு உணவு, தண்ணீர், குடிநீர், டாய்லெட் வசதிகள் எல்லாமே சிறப்பாக செய்து தரப்பட்டது. அதனால நீங்க ஸ்கூல் பஸ்லேயே நீங்க வரலாம், அதே ஸ்கூல் பஸ்ல திரும்பி வந்துடலாம். அதனால வாங்க, வந்து கண்டுக்கிறீங்க, நிகழ்ச்சி கண்டுக்கிறீங்க. மிகச்சிறந்த டோனர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், நிர்வாகிகள் எல்லாருமே என்ன செய்யுங்க, அவங்க கௌரவிக்கப்படுறாங்க. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால, குறிப்பா நம்ம கல்வித்துறை அமைச்சர்களால, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய முதல்வர் கரங்களால, மற்ற அமைச்சர்களால, அதிகாரிகளால, உங்க அனைவருக்குமே, அதாவது selected peoples will be honored by the higher authorities and the ministers. அதனால தயவு செஞ்சு அனைவரும் வருகை புரியுமாறு இதை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. There is an announcement. The teachers who are in charge of the discipline, please come and take care of the children. Teachers who are in charge of the discipline, see that all the children are seated. Annual report for the academic year 2023-24. I take this golden opportunity to celebrate among you by reading this school annual report. I will lift up my eyes unto the hills from whence cometh my help. School annual report. Introduction. It is indeed a great pleasure of meeting you all once again to share with you the annual report of this academic year 2023 and 24 of our school. This institution is of this 10th and 12th. Our 10th ICC students got central result in the public examination, in that we received 14 first class. Our 10th standard metric students got 95% result in public examination. Our 12th students got 99% result in public examination. Today we are in the day of celebration what our four pioneers dreamed for this day, to make this institution in quantity and quality wise. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த 50வது ஆண்டு விழா கொண்டாட்டத்திலே உங்களோடு சேர்ந்து இந்த ஆண்டு அறிக்கையை வாசிக்கிறதற்கு தருணத்தை தந்த ஆண்டவருக்கும், கல்வி நிர்வாகத்திற்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், இருபால் பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனமானது மாணவர்களை நித்தியத்திற்கென்று பயிற்றுவிக்கிறது. இந்த நிறுவனத்தின் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு துணையாக இருந்த
இளஞ்சிவட் அம்மையா அவர்களின் கூற்றின் பிரகாரம் ஒரு கல்வியானது சரீர மன ஆவிக்குரிய வகையிலே முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோக்கோடு செயல்படுகிறது. இந்த வருடத்திலே 447 மாணவர்கள் புதிய சேர்க்கையின் மூலமாக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பிறகு மாணவர்களுக்கு எப்படி ஆசிரியர்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லி கல்வி அலுவலர் அதிகாரியின் மூலமாக சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்பட்டது. ஜபவாரம் அனுசரிக்கப்பட்டது. மாணவர்களுடைய நலனும் கருத்தில் கொண்டு ஆரோக்கிய இச்சடக்க போட்டிகள் நடத்தப்பட்டது. தேசிய விழாவாக குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா போன்ற கொண்டாட்டங்கள் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு தேர்வுக்கு பிறகு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்பட்டது. கல்வி சுற்றுலா ஹைதராபாத்துக்கு பிள்ளைகள் சென்று வந்தார்கள். இப்படியாக இந்த ஆண்ட அறிக்கையை வாசிக்கும்படியாக தந்த தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you so much, sir. Now we are getting into one of the most proudest moments of the year, of the day. In line with, we are celebrating 50 glorious years of our school's establishment. We are proud to announce that our school administration has come out with a school souvenir, Chronicle 2024, a school magazine indeed, a recollection of memories and events down 50 years till now. Now I take this opportunity to request our beloved principal to hand over the Chronicle 2024, these Golden Jubilee souvenir, to our Honorable Chief Guest, Mr. Selva Ganesan, DEO, Chengalpet District. At this moment, we would like to release a magazine in the memory of the 50th annual day celebration. இந்த 50வது ஆண்டில் நிறைவில் இந்த பள்ளி ஆண்டு இதழ் ஒன்று வெளியிட உள்ளோம். அதை இந்த வேளையிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர்கள் அதை ரிலீஸ் செய்வார்கள். இன்னும் காப்பீஸ் வரவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காப்பி கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 2000 காப்பீஸ் பிரிண்ட் ஆகிட்டு இந்த மாதத்துக்குள்ள எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு காப்பி இஷ்யூ ஆகும். இந்த வேளையில் அந்த மேகசின் நம்முடைய கல்வி அலுவலர் அதை வெளியிடுவார்கள். Of the last year, ICSE, who got central results in the last year. Now I call upon DEO sir to come forward and I hand out the prizes to the teachers who secured 100% result. Mrs. Nyana Sundari, the English teacher. In her subject, the students got 100%. Next, Mrs. Sudha. Mrs. Sudha, history geography teacher.
Mrs. Dhanalakshmi, the chemistry teacher, and Mrs. Sumati, the maths teacher. And these teachers made the students study well and got the center results. Thank you. First, I want the teachers to send the children in line, and I want the name of staff. Darshana J got the first rank, and Shafina got the second rank, and Gipline Teresa got the third rank. Next we have 5th standard B. Fifth standard B, Agastya Sri got the first rank, Archita got the second rank, and Hanika Johnny got the third rank. 5th standard C, Rajalakshmi S got the first rank, Nityasri got the second rank, and Viravallavan got the third rank. 5th standard C. Standard D, Dia got the first rank. Ritika Shi got the second rank, and Hanshika got the third rank. Now we move on to the 6th standard A. Jeevita got the first rank. Joshika Jain, second rank, and Pradeep, third rank. Jeevita Priyan. Okay. 6th standard, Jeevita Priyan, Joshika, and Pradeep. 6th standard B, Simpson Roy, first rank, Ganusri, second rank, and Muhammad Amin, third rank. Standard D section. Sixth standard D, Yuvanesh S. Maneshwar got the first rank. Sixth standard C. Vishnu Siddharth, second rank. Hemachandran, third rank. And 6th standard D section, Yuvanesh first rank, Nakul Prasad second rank, Salta third rank. Go fast. Now we move on to 7th A. Dhanishri first rank, Rakshini second rank, and Rahul third rank. Now we move on to 7th standard B. Ragini Lee got the first rank, Atharva second rank, and Iyasri third rank. 7th C,
got the first rank. Archana, second rank. Sharmeshri, third rank. Now we move on to 7th C, 7th D. 7th D. Sanjay has got the first rank. Ilanthaliyan, second rank. Jam Madeline, third rank. Ilanthaliyan answer. We move on to 8th standard A. Mahalakshmi, first rank. Brajesh, second rank. And Kishore B, third rank. Then we move on to 8th standard B. Danyashri got the first rank. Janadi, second rank. And Varshini, third rank. Then we move on to 8th standard C section. Vidya Yadav got the first rank. Nitish, second rank. And Lakshya Kumari, third rank. We move on to 8th D. Bhavesh, first rank. Darunya, second rank. And Joshika, third rank. Now 9th A. Surya got the first rank. Harshita got the second rank. Sadhana, third rank. Harshita one rank. Okay, we move on to 9th standard B. Got the second rank. And Avinash got the third rank. Ninth C. Okay, 9th B. Lakshya got the first rank. Vishwat got the second rank. And Avinash, third rank. Now 9th standard D. C. Sridevi got the first rank. Vijendra got the second rank. And Lysia Chan got the third rank. Now we move on to 9th D. Lokesh, first rank. Karthik, second rank. And Kishore, third rank. Now we move on to 4th. 10th A. Now we move on to 10th A. Lingesh got the first rank. Praveen Kumar, second rank. Adiran got the third rank. Arin got the third rank. 10th standard B. Roshini got the first rank. Deborah got the second rank. And Shruti got the third rank. Then 10th standard C. 10th standard C. Arudra got the first rank. Guru Darshini got the second rank. And Praveen got the third rank. Tenth standard
D section. Vidya got the first rank, Ramya second rank, and Shinoli Elena got the third rank. We go to 11th standard A. 11th standard A. Darshini A got the first rank. Vishali second rank. And Bhavadharani third rank. Second rank. We want to 11th B. Vijay Kumar got the first rank. Harish Raj second rank. And Madhumita got the third rank. We move on to 11th C. 11th C. Shruti got the first rank, Karishma second rank, and Pritika got the third rank. We got 11th D. Logeshwari D got the first rank. Imayas got the second rank. Maria Lizzie Bright got the third rank. We move on to 12th standard A. Sujita S got the first rank. Mercy Shalini second rank. And Kirtana third rank. We move on to 12th standard B. Shamali got the first rank, Gracious Samita got the second rank, and Gopinath third rank. We move on to 12th standard C. Got the first rank. Megha Prakash got the second rank. And Agnish Nithya got the third rank. We move on to 12th A, 12th D. Laksha got the first rank. Rahul got the second rank. And Divya E got the third rank. Rahul Hassan. Now we move on to the 100% in the year 2023-24. We are starting with the 9th standard B. Bharati, yes. Vignesh J. Dhaneshri, yes. All three of them got 100% attendance in the year. 5th standard A. 5th B. Joshua 7, yes. Darshan, Shashwat, and Yasini, Danika. 5th standard D section, Dia, Kesava Pandi,
Sai Kamalesh. Diya Urikar. 5th standard Diya Urikar. Okay, got regular attendance. Dev B. Ganesh Kumar, Keshava Pandi, Sai Kamalesh. Then 6th standard B. Ashwin D. David Kumar, Gurumurthy, Vishnu Siddharth, Janita, Sabatrika. Then we move on to 6th D. Akhilesh, Jay Kumar, Darshini. Till Darshini or to make them stand. Standard A, Rakshani X, 7th B, Jeevanandan, Ashwin, Harish K, Srinath, Mahavishri, Sri Uma Maheshwari, standard. Danushree S, Rajani Fatima, Divya Prasad, Pavan L. Then we move on to 8th standard B. Sai Saran, 8th C, Pavitra Jyoti, 8th D, Hemant, Santosh M, Nitin Kumar, standard, Divakar Y, Agnes Ritinta, Arshita S, Hemastri, Monica, Nandini, Pavitra and Sadhana. Right standard. Right B, others, Yuvraj, 9th C, Sanjay K, Santosh K, Devadarshini S, Divyadarshini K. And 9th D, Darshan B.
standard A, Arend P, Harihan P, Kaviyarasu, then 10th B, Hamson, 10th B, Jennifer, Nina, yes. 10th C, Niranjan R, Girish, GS. Tudit M and Basmavati, 11th B, Gladwin Joel, Shashwan Kirtana, Ramya A, 11D, Geo Prakash, Mavanisha, Ria M. We move on to 12th standard. Madesh E, Parthiban, Pooja M, Krisha, Yuvashri, and 12th standard C, Angelina, 12th D, Kirtika. Joshika, 8th D, Karunya. Karunya got the second rank in 8th D. Joshika, 8th D.